ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 11. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாங்களா. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இருந்தது. பட் ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா வேல்யூ இல்லாதனால ஆப்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கரைஞ்சிட்டே வந்தது. ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ் மூவ் ஆகுது, பட் ஆனால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவே ஆகலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்ரு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் என்னென்ன கால்லையும் புட்லையும் என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்குறேன். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:18 வந்தது, பிரேக் அவுட் என்ட்ரி. பட் ஆனால் அந்த கேனோட ஹை பாருங்கள், நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ நமக்கு அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. கால் சைடில் ஒரே ஒரு என்ட்ரி வந்தது, பட் ஆனால் அதுவுமே நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா, புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மினிட்லேயே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் இதுலேயுமே என்ட்ரி இல்லை. ஆஃப்டர்நூன் மேலே ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்தது 12:42. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு கேண்டிலே வந்து 22 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இருக்குது. இந்த ஒரு கேண்டிலே நமக்கு மொமெண்டம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த கேண்டில் பாருங்கள், நமக்கு 12:43 என்ட்ரி வந்திருக்கு, ரிட்டர்ன் பிரேக் அவுட் என்ட்ரி. அவங்க ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாவது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 10:20 வந்தது. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:25 வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ நமக்கு எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. அதேமாரி நமக்கு க்ளோசிங்கில் போயிடுச்சு, நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அதேமாரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே 11:55 வந்தது. அவங்க ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12:50 எக்ஸிட் வந்தது. ஸோ அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிருப்போம். ஓகேங்களா, அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு, டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் ஆகிடுச்சு. க்ளோசிங்கில் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். இந்த என்ட்ரி நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி தீட்டா டிகே வேல்யூ கம்மியாக இருக்கிற நாள்லையுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அது ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.